இந்த கோடை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு கன்சோல் லாக் இருக்குது, அப்புறம் ஒரு செட் டைம் அவுட் ஃபங்க்ஷன் இருக்குது, அப்புறம் இன்னொரு கன்சோல் லாக் இருக்குது. ஓகே, ஸோ பேசிக்காக இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றதுக்கு இதை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிப்போம். நம்ம ஆன்லைன் ஜாவா கம்பேருக்கு போயிடுவோம், அதை போய் அங்கே பேஸ்ட் பண்ணுவோம். கண்ட்ரோல் இசட், என்ன காப்பி ஆகலையா? ஓகே, லெட்ஸ் காப்பி திஸ், லெட்ஸ் கோ பேஸ்ட் இட். ஓகே, இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஆப்வியஸாக ஃபஸ்ட்டு ஹாய் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டைமரை ஸ்டார்ட் பண்ணுறோம் 5 செகண்ட்ஸ்க்கு. ஸோ 5 செகண்ட்ஸுக்கு இந்த டைமர் ஓடிட்டே இருக்கும். 5 செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டைம் அவுட்ன்ற ஃபங்க்ஷன் கால் ஆகும். 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இது பிரிண்ட் ஆகணும். ஆனால் அது வரைக்கும் அடுத்த கோட்லாம் வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த டைமர் ஓடிட்டு இருக்கும்போது மற்ற கோடு ஸ்டாப் ஆகக்கூடாது, மற்ற கோடு ரன் ஆகணும். ஜாவா ஸ்கிரிப்ட் சிங்கிள் த்ரெட்டட், அதனால் ஹாய் வந்துடும், வெல்கம் டு லூப்ன்றது வந்துடும். 5 செகண்ட் கழிச்சு அப்புறம் இந்த கிளிக் த பட்டன் வரணும். கரெக்டாக? பார்த்தியா, இது ரெண்டும் உடனே வந்துருச்சு. 5 செகண்ட் கழிச்சு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும், அப்புறம் இந்த கிளிக் த பட்டன் வருது. ஓகே, ஸோ இது இன்டர்னலாக எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ரைட், இப்போ யூஸ்வலாக ஜாவா ஸ்கிரிப்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு கோடு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் டைம்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்டாக் இருக்கும், வெப் ஏபிஐ இருக்கும், கால் பேக் கியூ இருக்கும், அப்புறம் ஈவெண்ட் லூப் இருக்கும். இது ஈவெண்ட் லூப். ஏதாவது ஒரு கோடு வந்து ரன் ஆகணும் அப்படின்னா அந்த கோடு முதல்ல கால் ஸ்டாக் வந்தால் தான் ரன் ஆக முடியும். அப்போ இந்த ஹாய்ன்ற கோடு, இந்த லைன் ஆஃப் கோட் கால் ஸ்டாக் வரும், ரன் ஆகிடும். அப்புறம் இந்த செட் டைம் அவுட் இருக்குல்ல, இந்த 5 செகண்ட்ஸ் டைமர், இந்த கோடு கால் ஸ்டாக் வரும். வந்த உடனே இது ஒரு 5 செகண்ட்ஸ் டைம் எடுக்குது. கரெக்டாக? அந்த 5 செகண்ட்ஸ் டைம் எடுக்கிறதுனால இது கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நம்ம ரன் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஓரமாக எடுத்து எங்கேயாவது வைக்கணும். எங்கேயாவது வச்சுட்டு அப்புறம் நம்ம மற்ற வேலையை பார்க்கணும். கரெக்டாக? ஸோ அது ஓரமாக எடுத்து எங்கே வைக்கிறோம்னா இந்த வெப் ஏபிஐயில் போட்டுடுறோம். இந்த வெப் ஏபிஐயில் பார்த்தீங்கன்னா இந்த 5 செகண்ட் டைமர் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? இந்த 5 செகண்ட் டைமர் பார்த்தீங்கன்னா இட் ரன்ஸ் இன் அ செப்பரேட் த்ரெட். இந்த கோடு இப்போ எங்கே ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் ரன் ஆகுது. ஓகே, இந்த ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறதுக்கு ஒரு த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணும். எப்பப்பெல்லாம் வந்து இது இப்போ இந்த செட் டைம் அவுட் இங்கே வந்த உடனே ஒரு 5 செகண்ட் டைமர் ஸ்டார்ட் பண்ணுமோ அதை வந்து ஒரு செப்பரேட் த்ரெட்டில் இந்த 5 செகண்ட் டைமரை ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகே, இந்த 5 செகண்ட் டைமர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரௌசர் என்ன பண்ணுன்னா இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இந்த டைம் அவுட்ன்ற ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனை தூக்கி இந்த கால் பேக் கியூவில் போடும். அப்போ இந்த டைம் அவுட்ன்ற ஃபங்க்ஷன் கால் பேக் கியூக்கு வந்துடும். அப்புறம் இந்த ஈவெண்ட் லூப் என்ன பண்ணுன்னா இந்த கால் ஸ்டாக் எம்டியாக இருக்கான்னு பார்க்கும். எம்டியாக இருந்துச்சுன்னா இந்த டைம் அவுட் ஃபங்க்ஷனை தூக்கி திருப்பி கால் ஸ்டாக்கில் போடும். எது எக்ஸிக்யூட் ஆகணும்னாலும் கால் ஸ்டாக் வந்து தான் எக்ஸிக்யூட் ஆகணும். ரைட்டா? இப்போ கால் ஸ்டாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகேவா? இப்போ அதை நம்ம ஸ்லோவாக பார்ப்போம் எப்படி ரன் ஆகுது அப்படின்ட்டு. ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். கரெக்ட். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன் பட்டன் இந்த இதுக்கு பார்த்தியா, இது ஃபஸ்ட்டு ரன் ஆகுது. ஓகே, திருப்பி ஓகே ரெஸ்யூம் அனுப்புகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஹாய்ன்றது கால் ஸ்டாக் வருது, ஹாய்ன்றது இப்போ பிரிண்ட் ஆகிடும். ஹாய் பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து செட் டைம் அவுட் வந்துருச்சு. செட் டைம் அவுட் வந்த உடனே செட் டைம் அவுட் இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த டைமர் ஸ்டார்ட் ஆகிட்டு செட் டைம் அவுட் ரன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அது வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, இந்த வெல்கம் டு லூப் கால் ஸ்டாக் வந்து அதுவும் ரன் ஆகிடுது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ரெஸ்யூம் பண்ணுறேன். ரெஸ்யூம் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த டைம் அவுட் முடிஞ்ச உடனே 5 செகண்ட் டைம் அவுட் முடிஞ்ச உடனே இந்த டைம் அவுட் எங்கே வரணும், கால் பேக் கியூக்கு வரணும். கரெக்டாக? இந்த டைம் அவுட் முடியுதா, முடிஞ்ச உடனே பாரு கால் பேக் கியூக்கு வருது. கால் பேக் கியூக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, அதுக்கப்புறம் கால் ஸ்டாக் போகுது, இது எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகிடுது. ரைட்? ஸோ இப்போ திருப்பி நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா முதல்ல இதை ரெஃப்ரெஷ் பண்ணிப்போம். இப்போ திருப்பி ரன் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஹாய் வருது, ஹாய் பிரிண்ட் ஆகிடுச்சு. செட் டைம் அவுட் வருது, செட் டைம் அவுட் இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு, லூப் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு.
இங்கே 5 செகண்ட்ஸ் முடிஞ்ச உடனே கால் பேக் கியூக்கு வருது, அப்புறம் கால் ஸ்டாக் போகுது, எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் திருப்பி போய் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, முடிஞ்சிருச்சு. ஸோ இப்படி தான் நடக்குது. திஸ் இஸ் வாட் இஸ் கால் அசிங்கர்னஸ் ஆப்ரேஷன். அதாவது ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது, ஒரு விஷயம் ரொம்ப நேரம் டைம் ஆகும்னா அது என்ன எடுத்து ஓரமாக தூக்கி வச்சிடுறோம். இந்த டைமர் பார்த்தீங்கன்னா பேரலாக ரன் ஆகிட்டு இருக்குல்ல, பேரலாக அந்த டைமர் ஓடுது பற்றியா, அப்போ ரெண்டு விஷயம் பேரலாக நடக்குது பற்றியா, அதை தான் இது அசிங்க் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ திஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். இப்போ ப்ராமிஸ் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா, இப்போ ஒரு வேலை நம்ம பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு டைம் அவுட் 5 செகண்ட் இருக்குது, ஓகேவா? இதே இது எடுத்துப்போம், இந்த லூப்ன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம இங்கே போயிடுவோம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம ஹாய் பாலா அப்படின்னு அடிக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாய் பாலா அப்படின்னு பண்ணுறோம், ஓகேவா? எனக்கு ஒரு 5 செகண்ட் ஒரு வேலை பண்ணுறேன், அந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் கழிச்சு தான் நடக்கும். அப்போ ஹாய் பாலான்றது 5 செகண்ட்ஸ் கழிச்சு தான் நடக்கும். ஓகே, இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணனா என்ன ஆகும்? இது 5 செகண்ட்ஸ் வெயிட் ஆகிட்டு இருக்கும்போது பாய் பாலா பிரிண்ட் ஆகிடும். கரெக்டாக? பாய் பாலா பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் 5 செகண்ட்ஸ் கழிச்சு தான் ஹாய் பாலா பிரிண்ட் ஆகும். பாய் பாலா சொல்லிட்டா ஹாய் பாலா சொல்லுவாங்க யாராவது? எனக்கு என்ன நடக்கணும்னா, இந்த ஹாய் பாலான்ற வேலை ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸ் கழிச்சு நடக்கணும். அது நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பாய் பாலான்றது பிரிண்ட் ஆகணும். இதை பண்ணுறதுக்கு தான் நம்ம ப்ராமிஸ் யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு அசிங்க் ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்குது, கரெக்டாக? அதாவது இந்த 5 செகண்ட்ஸ் கழிச்சு நடத்துகிற வேலை பேரலாக நடக்க போகுது. அது அந்த அசிங்க் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் ப்ராமிஸ் யூஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசிங் கோட். இதுதான் ஒரு வேலையை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ப்ரொடியூசிங் கோட் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கன்சியூமிங் கோட் ரன் ஆகணும். ஸோ இந்த ப்ராமிஸ்ன்றது ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட். அது இந்த ப்ரொடியூசிங் கோடையும் கன்சியூமிங் கோடையும் லிங்க் பண்ணுது. அதுக்கு என்ன மீனிங்னா, ப்ரொடியூசிங் கோட் ரன் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த கன்சியூமிங் கோடை ரன் பண்ண வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இதை எப்படி பண்ணுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த வேலை நடந்ததுக்கு அப்புறம் தான் இது நடக்கணும், ஓகேவா? அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐ ஆம் ஜஸ்ட் கிரியேட்டிங் ஒரு ப்ராமிஸ் ஆப்ஜெக்ட், பி ஆப்ஜெக்ட் வச்சுப்போம். ஓகே, இஸ் ஈக்குவல் டு நியூ ப்ராமிஸ் அப்படின்னு போட்டு, இந்த நியூ ப்ராமிஸ்க்கு ஐ ஹாவ் டு கிவ் அ ஃபங்க்ஷன். ஓகே, அதை பார்த்தீங்கன்னா லெட்ஸ் ஹேவ் இட் ஆஸ் பி ஃபங்க். அது நீ ஏரோ ஃபங்க்ஷனாக போடலாம், இப்படியும் ஃபங்காக போடலாம். அந்த பி ஃபங்கை இங்கே நான் டிக்ளேர் பண்ணுறேன், ஃபங்க்ஷன் பி ஃபங்க். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட் இருக்கும். ஒன்று வந்து ரிசால்வு, இன்னொன்று வந்து ரிஜெக்ட். இது ரெண்டுமே ஃபங்க்ஷன்ஸ், ஓகேவா? நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ப்ராமிஸை கிரியேட் பண்ணும்போது, ஒரு ப்ராமிஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நான் ஒரு ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணுறேன்ல, அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷனில் தான் ப்ரொடியூசிங் கோடை போடணும். எது ப்ரொடியூசிங் கோட்? இதான் நம்ம ப்ரொடியூசிங் கோடு. இதை தூக்கி அங்கே போட்டுரு. கரெக்ட், இதான ப்ரொடியூசிங் கோட். ப்ரொடியூசிங் கோடு போட்டு அப்போ ப்ராமிஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இங்கே ப்ரொடியூசிங் கோட் இருக்குது, ஓகேவா? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வேலையை பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ரிசால்வ் என்ற ஃபங்க்ஷனை கூப்பிடலாம். அப்போ இந்த ப்ராமிஸ் ஆப்ஜெக்ட் எப்போ ரிசால்வ் ஆகும்? 5 செகண்ட் கழிச்சு இதை ஹாய் பாலா பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரிசால்வ் ஆகும். ஓகே, இப்போ எனக்கு இந்த ப்ராமிஸ் ஆப்ஜெக்ட் ரிசால்வ் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் இதை பிரிண்ட் பண்ணணும். அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா, இந்த ப்ராமிஸ் ஆப்ஜெக்ட் டாட் தென் அப்படின்னு போட்டுட்டு இதுக்குள்ளார ஒரு ஃபங்க்ஷனை கொடுக்கணும். அது ஏரோ ஃபங்க்ஷனாக இருக்கலாம், இல்லை நார்மல் ஃபங்க்ஷனாகவும் இருக்கலாம். இதுவுமே நீங்கள் ஏரோ ஃபங்க்ஷனாகவும் கொடுக்கலாம். நான் சும்மா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் போடுறேன். இதையும் ஏரோ ஃபங்க்ஷனாகவும் இருக்கலாம். என்னுடைய கன்சியூமிங் கோடை தூக்கி இந்த டாட் தென்ல போட்டுடணும். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த ப்ராமிஸ் இருக்குல்ல, இந்த ப்ராமிஸ் எப்போ ரிசால்வ் ஆகுதோ அப்போ தான் இந்த டாட் தென்ல இருக்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும், ஓகேவா? இப்போ என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு ப்ராமிஸ் கிரியேட் ஆகுது, இங்கே டைமரை ஸ்டார்ட் பண்ணிட்ட,
5 செகண்ட் கழிச்சு தான் ஹை பாலா பிரிண்ட் ஆகும். ஹை பாலா பிரிண்ட் ஆனால் தான் நீ ரிசால்வ் பண்ணுற. ரிசால்வ் பண்ணாதான் இந்த டாட் தென் இருக்கிறது கால் ஆகும். அப்போ ஃபஸ்ட் என்ன ஆகும்? 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுது. வெயிட் பண்ணி 5 செகண்ட்ஸ் கழிச்சு இந்த ஹாய் பாலா பிரிண்ட் ஆகுது. ஹாய் பாலா பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் ரிசால்வ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த பாய் பாலா. ஸோ இந்த ப்ராமிஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் இந்த டாட் தென். ஸோ ப்ராமிஸோட யூஸ் என்ன? இப்போ பாருங்கள், ஒரு அசிங்க் ஆப்ரேஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு வேலை நடக்கிறதுக்கு இந்த ப்ராமிஸ் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணுறோம். ரைட்டு. இப்போ ப்ராமிஸ் ஆப்ஜெக்ட் இது ஒரு விதமாக ஹேண்டில் பண்ணலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா, ஓகே இப்போ இதில் டாட் கேட்சும் கூப்பிடலாம். ஓகே, இந்த டாட் கேட்ச் எதுக்கு அப்படின்னா, ஓகே இதில் ஒரு பிரிண்ட்டை போடுவோம். இந்த ப்ராமிஸ் ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ இந்த கோடு கால் ஆகும், ரிஜெக்டட். ஓகே, இப்போ கால் ஆகாது, ஏன்னா இப்போ நம்ம ரிசால்வ் மட்டும் தான் பண்ணுறோம். கரெக்டாக? இப்போ நீ ரிஜெக்ட் பண்ணுற அப்படின்னா, ரிஜெக்டை கால் பண்ணுற அப்படின்னா டாட் தென்ல இருக்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகாது, டாட் கேட்ச்ல இருக்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஓ 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, இதை நம்ம குறைச்சிடணும். இப்போ பார்த்தியா ரிஜெக்டட் கால் ஆகுதா? இப்போ நீ ரிஜெக்ட் பண்ணும்போது இந்த டாட் கேட்ச் ஃபங்க்ஷன் இல்லைன்னு வச்சுக்கோ, இந்த டாட் கேட்ச் ஃபங்க்ஷன் இல்லைன்னு வச்சுக்கோ, கண்ட்ரோல் இசட் டாட் கேட்ச் தூக்கி இங்கே போடுப்பா. இந்த டாட் கேட்ச் ஃபங்க்ஷன் இல்லைன்னு வச்சுக்கோ, அப்போ ரிஜெக்ட் பண்ணும்போது டாட் கேட்ச் ஃபங்க்ஷன் இல்லைன்னா எரர் சொல்லுன்னு நினைக்கிறேன். 2002 ஓகேவா? அதாவது அன்ஹேண்டில் ப்ராமிஸ் ரிஜெக்ஷன். நீ ரிஜெக்ட் பண்ணுற, ஆனால் ரிஜெக்ஷன் நீ ஹேண்டில் பண்ணல. அதனால என்ன பண்ணணும்? நீ ரிஜெக்ட் பண்ணுற அப்படின்னா யூ ஹாவ் டு ஹேண்டில் இட். ஓகே ஓகே, இப்போ வாட் இஸ் த அதர் வே ஆஃப் ஹேண்டிலிங் த ப்ராமிஸ் அப்படின்னா, இப்போ ரிசால்வ் பண்ணிடுவோம். ஓகே ரிசால்வ் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ டாட் தென்லாம் இல்லாமல் நியூ வே ஆஃப் ஹேண்டிலிங் த ப்ராமிஸ் என்னன்னா, இந்த ப்ராமிஸ் ரிசால்வ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கரெக்டாக? அப்போ என்னன்னா, ஜஸ்ட் புட் அவைட் ஆஃப் தட் ப்ராமிஸ் ஆப்ஜெக்ட், அவ்வளோதான். அது என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த ப்ராமிஸ் ரிசால்வ் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் புட் யுவர் கன்சியூமிங் கோட் விச் இஸ் வாட்? பாய் பாலா. கரெக்ட்? ரைட்டா? அவ்வளோதான். இப்போ நீங்கள் டாட் தென்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல. ரைட், அவைட் யூஸ் பண்ணிடலாம். கரெக்ட்? ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாரு, அந்த ஹாய் பாலா பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் தான் பை பாலா வருது. இப்போ சப்போஸ் நான் இங்கே ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாரு, நீ ரிஜெக்ட் பண்ணுறதை ஹேண்டில் பண்ணவே இல்லை. இங்கே அவைட் யூஸ் பண்ணும்போது ரிஜெக்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, யூ ஹாவ் டு யூஸ் வித் ட்ரை அண்ட் கேட்ச் பிளாக். இதில் ட்ரை போட்டு அப்புறம் இங்கே கேட்ச், ட்ரை பிளாக், கேட்ச் பிளாக். Okay, here we will put rejected. Okay, here let's try to run this and see if it is giving error or doing it properly. Okay, இப்போ கரெக்டாக ஹேண்டில் ஆகுது. ஸோ அவைட் யூஸ் பண்ணும்போது நீ ரிஜெக்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, ட்ரை போட்டுட்டு அந்த எந்த இதில் அவைட் பண்ணுறியோ ட்ரை போட்டு அப்புறம் கேட்ச் யூஸ் பண்ணணும். ஓகே ஓகே, ஸோ இந்த மாதிரி நீ அவைட் யூஸ் பண்ணி இது பண்ணலாம். அப்புறம் வாட் இஸ் அசிங்க் ஃபங்க்ஷன் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஓகே இப்போ ப்ராமிஸ்னா என்னன்னு சொல்றதுன்னா, ப்ராமிஸ் இஸ் அன் ஆப்ஜெக்ட் தட் ரெப்ரசன்ட்ஸ் அ வேல்யூ. அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு வேல்யூ ரெப்ரசன்ட் பண்ணுது, தட் வில் பி அவைலபிள் இன் த ஃபியூச்சர். ஓகே, ஸோ ஜென்ரலாக ப்ராமிஸ்க்கு இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட். ஓகே, யூஸ்வலாக தட் லிங்க்ஸ் ப்ரொடியூசிங் கோட் அண்ட் கன்சியூமிங் கோடுன்னு சொல்லலாம்.
ஓகே, இப்போ இந்த ப்ராமிஸ் என்னன்னா அது வந்து ஒரு வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்ணுது. அந்த வேல்யூ ஃபியூச்சரில் தான் நடக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்கலாம்னா அந்த ப்ராமிஸ் ஆப்ஜெக்ட் வந்து பெண்டிங்கில் இருக்கலாம். அதாவது இன்னும் அந்த வேலை நடந்துட்டு இருக்குது. ஏதோ ஒரு வேலை நடக்குது, ஓகேவா? வேலை நடந்து முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகே, அந்த வேலை இட் இஸ் ப்ராமிசிங் தட் சம் வேல்யூ வில் பி தேர். அப்போ அந்த வேலை நடந்துகிட்டே இருக்கும்போது த ஸ்டேட் வில் பி பெண்டிங். அந்த வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா ப்ராமிஸ் ஸ்டேட் இஸ் ஃபுல்ஃபில்டு. அந்த வேலை நடந்துட்டு இருக்கும்போது ஏதோ ஃபெயிலியர் வந்துருச்சு அப்படின்னா த ப்ராமிஸ் இஸ் ரிஜெக்டட். ஓகே, ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஓகே, யூஸ்வலாக நீ ப்ராமிஸ் கிரியேட் பண்ணும்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி யூ கிவ் அ ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு 2 ஆர்குமெண்ட் இருக்கும், ரிசால்வ் ரிஜெக்ட்னு 2 ஃபங்க்ஷன். நீ இங்கே வந்து என்ன பண்ணலான்னா உன்னுடைய ப்ரொடியூசிங் கோடை போடலாம். உன் ப்ரொடியூசிங் கோட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ரிசால்வில் கால் பண்ணு, இல்லை ரிஜெக்டை கால் பண்ணு. எப்படி ஹேண்டில் பண்ணணும்? டாட் தென் டாட் கேட்ச். இதெல்லாம் நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஓகே, ஒய் வி நீட் ப்ராமிஸ் அப்படின்னா இதை நான் முன்னாடியே சொன்னது, ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் சிங்கிள் த்ரெட்டட். ஓகே, இட் கேன் டூ ஒன்லி ஒன் திங் அட் அ டைம். ஒரு அசிங்க் ஆப்ரேஷன் பண்ணுற அப்படின்னா இந்த மாதிரி ஏபிஐ கால், ஃபைல் ரீட் பண்ணுற, டிபி அசஸ் பண்ணுற, ஏதோ டைமர், இந்த செட் டைம் அவுட், இதெல்லாம் இட் வில் டேக் டைம். இந்த பேரலல் ஆப்ரேஷன் டேக் டைம். தே மஸ்ட் ரன் வித்வுட் பிளாக்கிங் த ஜேஎஸ். அப்போ என்ன பண்ணுறோம்? இந்த அசிங்கரஸ் ஆப்ரேஷனை தூக்கி வெப் ஏபிஐயில் போட்டுட்டு ஓகே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம வேலையை பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஓகே, ஸோ ப்ராமிஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கால் பேக் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த கெட் யூசர் ஐடி அப்படின்றது வந்து ஏதோ வந்து வேலை பண்ணுது, அதுக்கு ஒரு கால் பேக் கால் பண்ணுறோம். ஓகே, அப்போ என்ன பண்ணா அந்த கெட் யூசர் அது வேலையை முடிச்சதுக்கப்புறம் இந்த கால் பேக்கை கால் பண்ணிடும். ப்ராமிஸ்க்கு முன்னாடி கால் பேக் இருந்துச்சு. அதாவது நான் ஒரு வேலை பண்ணுறேன், வேலை முடிச்சதுக்கப்புறம் இதை கால் பண்ணு அப்படின்ட்டு. ஒரு வேலை நடந்ததுக்கப்புறம் தான் இன்னொரு வேலை நடக்கணும். கரெக்டாக? அதுதானே ப்ராமிஸு. ஓகே, இப்போ ப்ராமிஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கெட் யூசர் வருது. இந்த கெட் யூசர் வந்ததுக்கு அப்புறம் தான் நீ கெட் ஆர்டர் எடுக்கணும். கெட் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் பேமெண்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறோம்? அந்த கெட் யூசர் ஒரு ப்ராமிஸ் கொடுக்குதா, அதுக்கு டாட் தென் போட்டு we are calling next function to get the orders. அது ஒரு ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணுறா, அதுக்கு டாட் தென் போட்டு we are calling other function to get the payment. இந்த மாதிரி ப்ராமிஸ் எல்லாம் ஒரு ப்ராமிஸை போட்டுட்டு அடுத்த ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுற, அது ஒரு ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணுது. திஸ் இஸ் கால் ப்ராமிஸ் செயினிங். ரைட்? ஓகே, இப்போ வாட் இஸ் அசிங்க் ஃபங்க்ஷன் அப்படின்றத பார்ப்போம். இப்போ ப்ராமிஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அசிங்க் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அசிங்க் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணலாம். ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுறோம்னா ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரி அசிங்க்னு கீவேர்டை யூஸ் பண்ணலாம். அப்படின்னா இது ஒரு அசிங்கர்னஸ் ஃபங்க்ஷன். அப்படின்னா இந்த கோடில் நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட் டைம் அவுட்டோ இல்லை ஃபெச்சோ ஏதாவது கால் பண்ணலாம், இந்த கோடு வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ திஸ் அகேன் நார்மல் ஃபங்க்ஷன் தான், பட் திஸ் இஸ் ஆல்வேஸ் வில் ரிட்டர்ன் அ ப்ராமிஸ். அசிங்க் ஃபங்க்ஷன் வில் ஆல்வேஸ் ரிட்டர்ன் அ ப்ராமிஸ். நீ ஏதாவது வேல்யூ ரிட்டர்ன் பண்ணால் கூட இட் இஸ் நத்திங் பட் அ ப்ராமிஸ். ஓகே, அசிங்க் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நம்ம அவைட் யூஸ் பண்ண முடியும். ஓகே ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒய் வி நீட் அசிங்க் அவைட் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு யூஆர்எல்லை ஃபெச் பண்ணுறோம், ஒரு டேட்டாவை ஃபெச் பண்ணுறோம். அந்த டேட்டா ஃபெச் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபெச்ன்றது ஒரு ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணுது. ஃபெச் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? ஜேசனை கூப்பிட்றோம். இந்த ஜேசனை என்ன பண்ணோம்? நம்ம வர டேட்டா வருதுல்ல, அது ஜேசனை தானே இருக்கும், அது ஆப்ஜெக்டாக மாற்றுது. ஆப்ஜெக்டாக மாற்றி இந்த டேட்டாவில் கொடுக்குது. அப்புறம் அந்த டேட்டாவை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ரைட்? இது பார்க்க கஷ்டமாக இருக்குல்ல, புரிஞ்சிக்க கஷ்டமாக இருக்குல்ல. இதுவே அசிங்க் அவைட்டில் பாரு, அவைட் பண்ணுற ஃபெச் யூஆரில் உனக்கு என்ன ஆகுது? எடுத்த உடனே டேட்டா வந்துடுது. இது இவ்வளோ பெரிய கோடை நீ ஒரு இதில் முடிச்சுட்டு போயிடலாம் ஈஸியாக. ரைட்? ஸோ இதுக்கு தான் இப்போ எந்த ஃபங்க்ஷன் வந்து இதை கூப்பிடுதோ நீ அவைட் யூஸ் பண்ணுனா அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்? அசிங்க்னு போட்டால் தான் அங்கே உள்ள நம்ம அவைட் யூஸ் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி ஆரோ ஃபங்க்ஷன் மூலியம் நீ அசிங்க்னு போடலாம். ஓகே, ஓகே ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு ஷோ டேட்டா அப்படின்னு. இந்த ஷோ டேட்டா என்ன பண்ணுது? இந்த கெட் டேட்டாவை கால் பண்ணுது. ஓகே, இந்த கெட் டேட்டா இஸ் ரிட்டர்னிங் அ ப்ராமிஸ். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா
await get dataன்னு போட்டேன். ஓகே, await எங்க யூஸ் பண்ண முடியும்? இந்த ஃபங்க்ஷன் அசிங்காக தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ இந்த கெட் டேட்டா ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணதில்ல, அது ரிசால்வ் ஆகிற வரைக்கும் இந்த கோட் அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கும். இங்கே அப்படி ரிசால்வ் ஆகுதா, ரிசால்வ் ஆகும்போது என்ன, அப்போ 2 செகண்ட்ஸ் கழிச்சு ரிசால்வ் ஆகுதா, ரிசால்வ் ஆகும்போது டேட்டா ரிசீவ்டு வருதா, இந்த டேட்டா ரிசீவ்டுன்றது இந்த ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகும். அப்போ இந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணும்போது டேட்டா ரிசீவ்னு பிரிண்ட் ஆகும். ஸோ தட் இஸ் ஹவ் திஸ் async and await works. ஸோ async and await is another way of handling the promise. இங்கே பாருங்க, அது இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் ப்ராமிஸ் இங்கே நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோம்ல. இந்த 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 ஸ்டேட்மெண்ட் 2 செகண்ட்ஸ் கழிச்சு தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, the output is after 2 seconds data resume print ஆகும். ஓகே, as awaitன்றது you have to use only inside a async function. இல்லை மற்றபடி அசிங்கை அவைட்டை யூஸ் பண்ண முடியாது. நார்மலாக அவைட் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு அசிங் ஃபங்க்ஷனுக்குள்ளார தான் நீ அவைட்டை யூஸ் பண்ணணும், அதான் வேலிட். ஓகே, நீ அசிங் ஃபங்க்ஷன் நார்மலாக இப்படி போடுற, ஓகேவா, நார்மலாக நீ என்ன ரிட்டர்ன் பண்ணுற, நீ ஜஸ்ட்டு 2,3ன்னு கால் பண்ணுற, அது என்ன பண்ணுது, 2 3 ஜஸ்ட் ஆட் பண்ணி 5ன்னு ரிட்டர்ன் பண்ணுது. ஆனால் 5ன்னு ரிட்டர்ன் பண்ணாலே அசிங் ஃபங்க்ஷன் பை டிஃபால்ட் ரிட்டர்ன்ஸ் ப்ராமிஸ் தான். ஒரு 5ன்னு ஒரு வேல்யூ ரிட்டர்ன் ஆகுதுல்ல, டாட் தென் போடுறல, அப்போ அந்த ப்ராமிஸ் ரிசால்வ் ஆகிடுச்சு, ரிட்டர்ன் பண்ணும்போது ரிசால்வ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் கன்சோல் லாக்கு அந்த 5 பாஸ் பண்ணுற, அதனால் கன்சோல் 5ன்றது பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் async and await. async and awaitல நீ எரர் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, as I told you, you have to put it in try catch block.